வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்மள பல பேரும் கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளோட சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மள சில பேர் மட்டும்தான் அதை எடுத்துக்கிறோம். உணவுகளில் நம்ம சமைக்கும் போது கருவேப்பிலை பயன்படுத்திட்டு அதை அப்படியே நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா தூக்கி எரிஞ்சிடும். ஆனால் நம்ம அந்த மாதிரி தூக்கி எறியக்கூடாதுங்க. அந்த கருவேப்பிலையை நம்மளுடைய உணவுகளோட சேர்த்து மென்று விழுங்கி சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் காலையில் 5லிருந்து ஒரு 10 நல்ல கருவேப்பிலை இலைகளை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிடலாம். இல்லைனா கருவேப்பிலை சமைத்து துவையலாக, கருவேப்பிலை பொடியாக, இந்த மாதிரி நீங்கள் மோர் கரைசலை கலந்தும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னியாக அரைத்து கூட வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி நீங்கள் செய்யும் போது என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானம் மற்றும் வயிற்று ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலை செரிமான நொதிகளை, அந்த என்சைம்ஸை தூண்டி ஜீரண சக்தியை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். அதனால் வயிற்றுப்போக்கு மற்றும் சீதவேதியெல்லாம் நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை அரைத்து மோர் அல்லது சுடு தண்ணீரில் கலந்து குடிச்சிங்கன்னா வயிற்றுப்போக்கு உடனடியாக உங்களுக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். செரிமான கோளாறுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாயு தொல்லை, அசிடிட்டியம் சொல்லக்கூடிய இந்த நெஞ்செரிச்சல் மற்றும் அஜீரணத்தை எல்லாம் நீங்கள் குணப்படுத்துறதுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஒரு சிறந்த மலமிளக்கியாகவும் கருவேப்பிலை செயல்பட்டு உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமலும் கருவேப்பிலை தடுக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலை வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தை கொண்டு இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். ஏன்னா நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. அப்போ அந்த நார் சத்து பற்றாக்குறை நீக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு செரிமான நொதிகளையுமே கொடுத்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணிடும். தலைமுடி வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, நிறையெல்லாம் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. தலைமுடி பராமரிப்பில் கருவேப்பிலையினுடைய பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ கருவேப்பிலை இருக்கக்கூடிய விட்டமின் பி, விட்டமின் சி, புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே நம்மளுடைய தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதை தலைமுடியினுடைய அந்த வேர்க்கால்கள் வரைக்குமே அதை வலுப்படுத்துது. இதனால நிறைய நம்ம தடுத்து கொள்ளலாம். கருவேப்பிலையை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அதை நீங்கள் அதாவது தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னாலுமே தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நிறையெல்லாம் வராமல் நீங்கள் முறையாக தடுத்துக்கலாம். உங்களுடைய முடி உதுதலை நீங்கள் தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சமைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் கருவேப்பிலை நீங்கள் காய்ச்சி உங்களுடைய அந்த தேங்காய் எண்ணெயில் வச்சுமே நீங்கள் தலைக்கு தரவணிங்கன்னா நல்ல தலைமுடி வளர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு நோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ பிளட் சுகர் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோய்களுக்கு கருவேப்பிலை ஒரு சிறந்த இயற்கை மருந்தாக இருக்குது. அதுக்கான காரணம் கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட என்சைம்கள் ரத்தத்தில் குளுக்கோஸ் கலக்கக்கூடிய வேகத்தை நமக்கு குறைக்கும். இதனால் கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து அதனுடைய செயல்பாட்டை நம்மளால் தூண்ட முடியும். இதனால் ரத்தத்தில் சர்க்கரை நோய் அளவு நமக்கு எப்போதுமே கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலுமே, சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னாலும், ஃபியூச்சரில் சுகர் ப்ராப்ளம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் தொடர்ந்து கருவேப்பிலை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் இரும்பு சத்து சொல்லக்கூடிய அயன், அப்புறம் விட்டமின் சி ஆகிய ஊட்டச்சத்துக்களை நிறைந்திருக்கு. ஸோ இந்த இரும்பு சத்து குறைபாட்டால் தான் உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் பொழுது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, தலை சுற்றுறது, குறிப்பாக கவனமின்மை, இந்த மாதிரி ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால நிறைய அறிகுறிகள் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இரும்பு சத்து பற்றாக்குறை நம்ம நீக்கணும் அப்படின்னா கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். ஸோ நமக்கு இரும்பு சத்து உற்பத்தி கிடைக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சிருந்தது அப்படின்னா அது உற்பத்தி செய்யப்படும். அப்போ ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் நம்ம உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதுல எந்த விதமான ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகளும் இருக்காது. ரத்தம் சுத்திகரிக்கப்படும், ரத்த ஓட்டம் சீரான உள்ள செல்ல ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு இதயத்தை பராமரித்துக் கொள்ளணும்
எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல்லினுடைய அளவை குறைத்து இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டி நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல்லினுடைய அளவு மட்டுமே அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால் இந்த தமனிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து சீராக்குதுங்க. இதனால் மாரடைப்பு மற்றும் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயம் வந்து நமக்கு குறைக்கப்படும். ஏன்னா ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான கொலஸ்ட்ரால் படிவுகளும் இல்லாமல் இருக்கும்போது ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். இதயத்தினுடைய செயல்பாடும் நமக்கு வந்து சீரான நிலை இருக்கும். ஸோ அதுக்காக தான் கருவேப்பிலை எடுத்துக்கொண்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இதயத்தை நம்ம பராமரித்துக் கொள்ளணும். கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்வதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ லிவர் ப்ரொடெக்ஷன் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். நம்முடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய முக்கிய வேலையை நமக்கு வந்து கல்லீரல் செய்துங்க. இப்போ கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய டேனின்கள் மற்றும் கார்பசோல் அல்கலாய்டுகள் இது எல்லாமே கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க. நமக்கு வந்து இந்த மது பழக்கம் அல்லது தவறான உணவு பழக்கம் எல்லாம் இருக்கு அப்படின்னா கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு கொண்டே இருக்கும். ஸோ அதை வந்து குறைத்து இந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றி கொள்வதற்காகத்தான் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும்போது தவறான உணவு பழக்கம் அப்படின்னா இப்போ நீங்கள் நீர் சத்து நார் சத்தெல்லாம் இருக்கக்கூடிய உணவுகளை விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, நான்வெஜ் வந்து அளவுக்கு அதிகமாக கணக்கே பார்க்காம எப்போதும் அதிகமாக சாப்பிட்றது, இது எல்லாமே கல்லீரலில் கொழுப்பு படிவுகளை உண்டாக்கும், நச்சு கிருமிகளை தேங்க வைக்கும், நச்சு கழிவுகளை உண்டாக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் வெளியேற்றிக்கிறதுக்கு தான் கருவேப்பிலையை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். கண் பார்வை திறனை மேம்பாடு அடைய செய்வதற்கு கருவேப்பிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கருவேப்பிலையில் விட்டமின் ஏ மிக அதிக அளவில் வந்து இருக்குங்க. ஸோ இது வந்து கண்ணினுடைய விழித்திரை அந்த ரெட்டினாவை வந்து உங்களுக்கு பாதுகாத்து மாலைக்கண் நோய் வராமல்லாம் உங்களுக்கு வந்து தடுக்குது. வயது முதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய பார்வை கோளாறுகள் மற்றும் கண்புரை கேட்ராக்ட் ஏற்படக்கூடிய வாய்ப்பை எல்லாம் கருவேப்பிலை வந்து உங்களுக்கு வந்து குறைக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. வயசாகக்கூடிய அந்த முதுமை காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபு வழி காரணமும் இருக்குது. அப்புறம் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் நம்ம வந்து அதிகமாக இருக்கிறது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் இரவு நேரங்களில் தூங்காமல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் இன்னும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு வந்து கண் பார்வை திறனை வந்து பார்த்தீங்கன்னா மங்க வைக்கும். அதாவது கண் பார்வை திறனை இதெல்லாமே மங்க வைக்குதா அப்படின்னு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் கண்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் கண் பார்வை திறன் மங்கலாகிறது இங்கே அதிகம். ஸோ அதனால தான் பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்போ நீங்கள் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை திறனை நீங்கள் கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம், கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கருவேப்பிலை நிறைந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமாவது கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கவே கூடாது. கருவேப்பிலை நமது சமையல்களில் வெறும் வாசனைக்காக மட்டுமே சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருளாக நம்ம நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, அதற்கு பின்னால் நிறைய வியக்கத்தக்க ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது என்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாரம்பரிய தமிழ் மருத்துவத்திலும் உணவிலும் கருவேப்பிலைக்கு மிக முக்கிய இடம் உண்டு. அதை புரிஞ்சுக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாகவாது நம்மளுடைய உணவுகளோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் நலத்தை நம்ம பராமரித்துக் கொள்ளணுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். உடல் நலத்தில் அக்கறை கொள்ளுங்கள், உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.